ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவில் கிறிஸ்டல் பீட் ரிங் மேக்கிங் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ரிங்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்க தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். கிறிஸ்டல் பீட், 2mm பீட், ஒயர். நம்ம நார்மலாக மணி கோப்போம் இல்லையா, அந்த ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் மெட்டல் ஒயரும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஸ்ப்ரிங் ஒயரும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயும் நீங்கள் இந்த ரிங்கு போடலாம். நான் இப்போது இந்த ஒயரில் நான் இது எப்படி பண்ணலாம், ரிங் எப்படி பண்ணலாம் நான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ரிங்கு எப்படி ஈஸியான முறையில் பண்ணலான்னு உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு நீங்கள் ஒயர் எடுத்துக்குங்க. நான் ஈவனாக இருக்கிற போல் எடுத்துருக்கேன். இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணுங்க. ரெண்டாக பிடிச்சிக்குங்க. ரெண்டு சைடு வரணும், இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று வரணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் பீடு வச்சு தான் நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு உங்களுக்கு என்ன தேவையான கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட லாவெண்டர் கலர் கிறிஸ்டல் பீடு இருக்குது. இதில் நான் சொல்லித்தரேன். நீங்கள் இந்த கிறிஸ்டல் பீடுக்கு பதிலாக நீங்கள் வேறு கலராக ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பீடும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த ரிங்கு பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் இந்த கிறிஸ்டல் பீடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு அதுலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2mm பீடு, இல்லை இதை விட நீங்கள் 1mm பீடும் நீங்கள் எடுத்து பண்ணலாம், இல்லை இதை விட பெருசாகவும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். இது ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். இதில் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றும், நீங்கள் இந்த ரிங் மேக்கிங் நீங்களே உங்கள் வீட்டில் பண்ணி நீங்கள் அழகாக போடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் பண்ணி தரலாம். இப்போ பாருங்கள், ரெண்டுமே ஈவனாக இருக்கிற போல் பார்த்துக்கிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த ரிங்கு பண்ணணும். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் இன்வெசிபிள் செயின் மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெசல் இயரிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதுக்குரிய ஐகான் இந்த வீடியோவுக்கு மேலே நான் தரேன். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதே போல் 3 ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சைடு மட்டுமே எடுத்துக்குங்க. இப்போ எந்த சைடு வேணுமோ அந்த சைடு இதை பிடிச்சிக்கிட்டு ஒரு சைடு மட்டுமே நீங்கள் இந்த கிறிஸ்டல் பீடு ஆட் பண்ணணும். பாருங்கள், ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், இப்போ கிறிஸ்டல் பீடுக்குள்ளே ஒரு சைடு ஒயர் மட்டுமே நம்ம விடணும். மறுபடியும் சொல்ல, இது ஈவனாக இருக்கிற போல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு சைடு இந்த ஒயர் சின்னதாக வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு கோக்கும் போது கஷ்டமாக இருக்கும். இப்போது நல்லா பிடிச்சிக்கிட்டு இப்போ ஒரு சைடு மட்டுமே நீங்கள் இந்த ஒயரை எடுக்கணும். பாருங்கள், எடுத்துட்டு நீங்கள் எந்த ஒயர் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நீங்கள் இது கோக்கணும். இப்போ நம்ம கடைசியாக ஒரு கிறிஸ்டல் பீடு ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஒயரை ஆட் பண்ணணும். ஆப்போசிட் சைடில் நீங்கள் எந்த ஒயர் எடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஒயர் தான் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக வரும். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இந்த மாதிரி தான் வரணும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்க, ஒரு சைடு இந்த 2mm பீடும் மறு சைடும் 2mm பீடும் ஆட் பண்ணணும். இது தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுடைய நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் ஒரு சைஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை கூட்டவோ இல்லை குறைக்கவோ நீங்கள் செய்யணும். இந்த பீடு ஒரு கவுண்டிங். இப்போ நம்ம எந்த சைடு ஆட் பண்ணமோ அதே சைடில் தான் நீங்கள் இந்த பீடு ஆட் பண்ணணும். இதை மாற்றி பண்ணாலும்
நோ ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஷேப் மட்டும், இந்த பீடோட ஷேப் மட்டும் மாறும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரும். நம்ம அடுத்த லைன் வந்து ஆட் பண்ணும்போது இப்போ இதில் வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இந்த பீடு இருக்குது பார்த்தீங்களா, கிறிஸ்டல் பீடுக்குள்ளே தான் நீங்கள் விடணும். இது கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கற்றுக்கினீங்கன்னா இது வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் நீங்கள் வந்து போடலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ 3 லைன் வந்துடுச்சு. இப்போ இதே போல் பக்கத்தில் வந்து மறுபடியும் நான் ஒரு வாட்டி சொல்லித்தரேன். இப்போது 2 ஒயர்லேயும் வந்து ஒரு பீடு வந்து ஆட் பண்ணிக்குங்க. ஒரு பீடு வந்து ஆட் பண்ணால் மட்டும் போதும். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் இந்த கிறிஸ்டல் பீடு வந்து ஆட் பண்ணணும். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ அதே மெத்தட் தான். ஒரு ஒயரை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு இந்த கிறிஸ்டல் பீடோட ஆப்போசிட் சைடில் வந்து நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஆப்போசிட் சைடு மட்டுமே நீங்கள் வந்து இது ஆட் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நல்லா பார்த்துக்குங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிக்க. இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதே மெத்தடில் தான் மற்ற பீடும், கிறிஸ்டல் பீடும், இந்த கோல்டன் பீடும் வந்து நம்ம ஆட் பண்ணோம். நான் ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக வந்து கிறிஸ்டல் பீடும் கோல்டன் பீடும் ஆட் பண்ணிட்டோம். கிறிஸ்டல் பீடு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பீடு நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னுடைய இந்த ஃபிங்கரில் நான் என்னுடைய அளவு வச்சு நான் பண்ணும்போது எனக்கு வந்து 12 பீடு தேவைப்பட்டது. ஒவ்வொருத்தரோட ஃபிங்கருக்கு ஏற்றாப்புல அளவு வந்து மாறுபடும். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபிங்கரில் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மற்ற ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணேன், இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டில் பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ இந்த இடத்துல மட்டும், ஏன்னா இது ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பீடு மட்டும் கோல்டன் பீடு வந்து ஆட் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் இந்த சைடு வந்து ஒரு கோல்டன் பீடு வந்து ஆட் பண்ணுங்க. பாருங்க, ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இதை அப்படியே ரிவர்ஸில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். ஒரு சைடு வந்து நல்லா பிடிச்சிக்குங்க. ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கோத்தோம் இல்லையா, ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த கிறிஸ்டல் பீடுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வயரை வந்து விடணும். இது நம்ம நார்மலாக முடி போடுறப்பெல்லாம் கிடையாது. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கோத்த அந்த கிறிஸ்டல் பீடுக்குள்ளே நீங்கள் வந்து இதை விடும்போது இது வந்து பக்கத்தில் வரும். இப்போ இந்த சைடு இருக்கிற பீடு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இது இந்த சைடு இருக்கிற வயரை என்ன பண்ணோம், அதே பீடுக்குள்ளே விடணும். இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து விடணும். இது ஃபினிஷிங் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற போல இருக்கும். நீங்கள் மற்றபடி நீங்கள் வந்து இது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 மெத்தட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஈஸியாகிடும். இப்போ ஆப்போசிட் வந்து நம்ம இந்த வயரை வச்சு நம்ம இது ஃபினிஷ் பண்ணிட்டு பாருங்கள். 2 சைடு ஆப்போசிட்டில் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் தான் உங்களுக்கு வரும். பாருங்கள், இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து நாட் போடணும். நீங்கள் எடுத்தோடனே நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பு வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா வராது. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் நாட் போடும் போது
உங்களுக்கு வந்து அந்த நாட் வந்து அழகாக வரும். அதனால் எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் நாட் வந்து போட்டுக்கலாம். இதில் ஃபினிஷிங் மெத்தட் இருக்குது. நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். தேவைப்பட்டால் இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 நாட் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். போக போக வந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா, இதிலே வந்து நிறைய மெத்தட் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரும் போது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்த மெத்தட் வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரும் போது புரியும். இப்போ பாருங்கள், ஃபிங்கரில் வந்து நான் போடுறேன் பாருங்கள். நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் இது இருக்கும். பாருங்கள், சிம்பிளான இதில் நீங்களே வந்து க்ரியேட் பண்ணி உங்களுடைய ஃபிங்கருக்கு வந்து அழகாக போடலாம். இது வந்து பாருங்கள் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். இதுவும் பாருங்கள் டிசைன். உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரும். நீங்களும் வந்து பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.